இருப்பது என்ன உண்மை எண்ணிடாமல் காது பணம் சேர்த்து என்ன நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை அது இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு எப்படின்னா கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணையிலே கங்காபதியாரு கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல கனிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகைகளின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் அவள் இதழ் சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம் இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு கோடி மனை மாடி மனம் வாகனமின் சம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மாடிமனை கோடி பணம் வாகனமே ஜம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மழலை மொழி வாயமுதம் பேசு பிள்ளை செல்வம் மழலை மொழி வாயமுதம் பேசு பிள்ளை செல்வம் உன்மால் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே என்று தேடு அப்படி இன்பமான வாழ்க்கையை தேடி போனாலும் நாரத மகரி சொன்னாரு அற்புதமான சத்தம் அழகான சத்தம் சத்தம் கேட்கினாரே ஆளலும் சோ என்ன ஒரு அற்புதமான கானம் இந்த காலத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பா இது வள்ளியோட குரோடோசையாத்தான் இருக்கணும் ஏன்னா பேரையாள் மகரையாள் சங்கோட்டியாள் என்று சொல்லக்கூடிய 4 வகை யாழின் ஓசை 5 அளவிற்கும் மிஞ்சும் அளவிற்கும் அற்புதமான ஒரு ஓசையா இருக்கிறது இப்படிப்பட்ட ஓசை கண்டிப்பாக வள்ளியின் ஓசையாத்தான் இருக்கணும் அப்படின்ற போல ஆளோளம் பாடும் செல்றலே ஆகாயம் கூடும் திங்களே வண்ண வண்ண பொட்டு வைத்து வாசமுள்ள பூடித்து வா வா சிந்துகின்ற கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா ஆளோளும் பாடும் தின்றலி வட்ட வட்ட பூ முடிச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணுகளில் எடுக்கவா ஆலோலம் பாடும் செல்றலே உச்சிவையில் சூடுபட்டு வங்க கடல் காய்வதில்லை வீசு புயல் காற்றினிலே வெள்ளி மழை சாய்வதில்லை உச்சி வெயில் சூடுபட்டு வங்க கடல் சாய்வதில்லை வீசும் புயல் காற்று இங்கு வெண்ணிலவும் சாய்வதில்லை சந்திரனை போல இங்கே சூரியனும் தேவதில்லை மானிடரை போல இங்கே வேறு குணம் கொள்வதில்லை காசு பணம் சேர்ந்திருக்க ஆசை வெங்கை பார்க்குமா காசு பணம் என்ற போதும் காதல் இங்கு வாழுமா வாழவே ஓடிவா காலமே ஓடிவா காலமெல்லாம் கூடும் பூவே ஆளோளும் பாடும் தென்றலே ஆகாயம் சூடும் திங்களே உன்னை என்று நானும் இங்கே வேறு பெண்ணை தேடவில்லை காதலில் ஆசை கொண்டேன் உன்னிடத்தில்
வாழ்வதில்லை. உன்னை எள்ளி நான் கொடுத்தேன் என் மனதில் வாழ்வதில்லை. உன்னை எள்ளி நான் கொடுத்தேன் இன்னொருவன் ஏதுமில்லை. உள்ளம் என்னும் கோட்டை கட்டி வாழ்வதற்கு ஏதுமில்லை. காசு பணம் தேவையின்றி பெண் மனதில் நானுமில்லை. ஆசை நெஞ்சு சேரும் போது பாசம் எங்க பார்க்குமா? கண்ணிரண்டு கோட்டை கட்டி காதல் என்று வாழ்கிறேன். காலமே ஓடிவா, காலமே ஓடிவா, நாளெல்லாம் நான் சூடும் பூவே ஆளோடும் ஆடும் செல்களே, ஆகாயம் சூடும் செங்கலே. அப்படியே போதுவார் மாசே கூப்பிடா விடிஞ்சு வச்சுடா. என்ன போகுது, எதுல போகுது, எதுக்குள்ள போகுது? அற்புதமானது, அழகானது, துள்ளி துள்ளி உள்ள உங்க திணைவனத்துக்குள்ள ஒரு மான்குட்டி போயிடுச்சுங்க. மான்குட்டி வரல, ஒண்ணும் வரல. நீ போயிட்டு புரட்டாசி 15ஆம் தேதி வாங்க. அப்படியெல்லாம் உங்க சௌரியத்துக்கு நான் வர முடியாது. வந்த வேலையை சரியா முடிக்கணும்ல. மானு வரலையா? வந்ததை நான் பார்த்தனே. மானு எங்க பாத்திய? நீங்க எங்க பாருக்கீங்க? நீங்க என்ன வேலை பார்த்துக்கிருக்கீங்க? நான் காவ பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லையே, நான் அந்த வேள்வி ஓரத்துல வரும்பொழுது, அந்த வேலி ஓரத்துல வரும்போது நீங்க வேற சோழியில பார்த்தீங்க. என்ன புரட்டாசி 15ஆம் தேதி வர சொல்லி அன்னைக்கு சடங்காவியா? அன்னைக்கு இல்லடா, அன்னைக்கு நொக்காலுக்கு சடங்கு சுட்டுறேன். அதுக்கு தாய்மாமனோட சொல்லிருக்கேன். முழக்கமா பிஞ்ச முடியாது. தூங்கு மூஞ்சி முண்டை. எப்படி அந்த 700ல 500 ஓச்சுடா, 200 அதுவும் இல்ல. 100 ரூபாய் பெட்ரோல் தெரியும் போய்க்க. உள்ள சத்தம் கேட்டுச்சே. உள்ள சத்தமா? அது என் தங்கச்சி. நாடகம் ஆடாது. இல்லையே, 2 சத்தம் கேட்டுச்சே. நீ வெள்ளக்கரைக்கு நடந்தே போயிரு. அத்தா தங்கச்சி ராஜி எங்க இருந்தாலும் சரி, இவன் பெரிய பொட்ட வரைக்கும் இருக்கான். இந்த யூடியூப்ல இதை பாரு, நீ பார்த்தா உனக்கு தெரியும். அதோட உன் டைவர்ஸ் பண்ணிரு. தலைவா தம்பி, இதை கட் பண்ண கூடாது. கட் பண்ணா காசு தர மாட்டேன் உனக்கு. பாத்துக்க. கங்கா பதியாருன்னா சும்மாவா? கங்காபாய், கங்காபாய், தங்கச்சி கங்காபாய் வாங்க. அதாவது என்ன சொல்றீனா, உங்க பேர் என்னது? தண்டீஸ்வரன். தண்டி ஈஸ்வரன். யார் மேல வச்சிருக்க? தலைக்கு மேல கங்கா. நீங்க கங்காவை தலையில தூக்கி வச்சதானே உங்களுக்கு பேர் கங்கா பதியாருன்னே வந்துச்சு. கங்காவை தலையில தூக்கி வச்சாரு, அதுல தூக்கி வச்சாரு, எதிரையா தூக்கி வச்சாரு. குள்ள சத்தம் கேட்டுச்சு. இப்ப குத்துதாடி ஏண்டி சொல்லி கொடுத்து அங்கி இதெல்லாம் யூடியூப். இப்ப தங்கச்சி போன் பண்ணி தம்பி உடையான் படை கல்யாணம் சும்மா சொல்லிருக்காங்க. இருக்கட்டும், நீ மானம் தேடி வரல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் முகரை பார்த்தா மானம் பிடிக்கிற மாதிரி தெரியல. என் தங்கச்சியை தேடிதே வந்திருக்கிய. தெரிஞ்சு போச்சா? நீ ஐட்டம் தான் தெரியும். உள்ள போலாமா? தாக்கல விடுங்க. வலதுப்பிய குரமான்களே ஒரு மான்வர கண்டீரோ நீங்களே. வலதுப்பிய குரமான்களே ஒரு மான்வர கண்டீரோ நீங்களே. வலதுப்பிய குரமான்களே ஒரு மான்வர கண்டீரோ நீங்களே. திரதத்திய தலிகைகளை தப்பிய திரதத்திய தலிகைகளை தப்பிய சிங்கம். மான் தேடி வந்து ஒரே மாப்பிள்ளை சிங்கம். திருவேடரே மாநில கண்டரே நீங்களே. யாரு திருவேடரே மாநில கண்டரே நீங்களே. நீ கொண்ட மானுக்கு கையுண்ட காலுண்டோ இருக்கல. நீ கண்ட மானுக்கு கையுண்ட காலுண்டோ. யாரு திருவேடரே மாநில கண்டீரோ நீங்களே. ஐயா மச்சான் மன்னருங்க சொன்னாரு. போடு 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 போடு. ஐயா வச்சா பண்ணாரு, அப்பா என்ன சொன்னாரு? அப்படி போங்க பின்னாடி சாணுங்க. இங்க பாருங்க, நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு தெரியும். ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா பண்ணு. இதென்ன கங்கா நினைச்சியா?
அது ஒண்ணு வேணும்டா உனக்கு. அப்ப ஞாபகப்படுத்த மாட்டாங்க. பாருங்க இப்ப எப்படி தெரியுதுங்களா? என்னோட இறைவ சனி பகவான் உச்சத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. கீத்த வேணாம் வாங்க. தங்கச்சி விடிஞ்சாலும் கூப்பிட மாட்டீங்க. விடிஞ்சாலும் கூப்பிட சரி, மாட்டேன். நீ ஓ நாடகம்னா அப்படி எல்லாம் நடத்துவியா? அது தெரியாம தான் கேக்குறேன். மத்த நிலைவுல இப்படி இருக்கணும். இந்த கொடுமை. அம்மா நாடகமாமா இது ஒத்திகை தானம்மா பாக்குறேன். நெளிவு கடத்த வயல்களா தேர்ந்தா அப்படித்தான் இருக்கு. இல்ல, அது ரொம்ப இதா இருக்கு. அதெல்லாம் இல்லாட்டி எனக்கு கேட்க வேணும். தங்கச்சி மானத்துல வந்திருக்காரு. சரி. மான் வரலன்னு சொல்லிட்டேன். அவர் வந்து ஒத்த கால நிக்கிறாப்ல. உண்டியா? இல்லம்மா பிடிவாதமா இருக்காரு. சரி, போயிட்டு வாங்க. தகவலை நான் சொல்லிட்டு அண்ணன் சொன்னா என்னன்னு வாங்க. அத்தா போயிட்டு வரோம். அத்தா அப்பா போயிட்டு வரேன். இது வரைக்கும் உங்க மனசு புண்புற மாதிரி எதுவும் பேசியிருந்தோம்னா எங்களை மன்னிச்சுக்குங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னைய போடுங்க. இங்க வாடி. விட மாட்டேன். வெயில் இந்த 2 நிமிஷம் இருக்குங்க வா. அது எப்படி விடுவேன்? 20 நிமிஷம். சரி பரவாயில்ல போயிட்டு வரேன். இப்ப கண்டாலும் கேட்க மாட்டான். அந்த போயிட்டா வருங்க இங்க. அத்தா போயிட்டு வரோம். அத்தா போடா போடா டேய், ஓ நாடகம்ன்றனால ஒரே தான் பண்ணாதடா மாப்பிள. பப்பு சூப்பர். பப்புன கார்ல கங்காபாய் சூப்பர்ரா. சுக்குமல்லி காபி போட்டு வை மாப்பிள. இந்த வாரு வரி வரி வணக்கத்துடைய விடுவரை அந்த காலத்து அண்ணனும் தோழியும் சொன்னாங்க. இருந்தாலும் நீங்க சொல்லணும், நான் அதை கேட்கணும். எதுக்காக வந்து அப்படி சொல்லி எடுத்துக்கிறவங்க பார்க்கலாம். நான் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க. ஒரு அற்புதமான மான்குட்டியை தேடி வந்தேன். அப்புறம்? உங்க அண்ணன் இடத்துல கேட்டு தோழி இடத்துல கேட்டேன். அவங்க பார்க்கலைன்னே சொல்லிட்டாங்க. பார்க்காததுக்கு காரணம் இருக்கு விடுவரே. சொல்லுங்க. ஏன்னா அவங்க காவல் காத்தாதான் பார்க்கலையும். இல்ல அவங்க காவல் உங்களை போல அவங்க உன்னதமான காவல் காத்திருந்தா அவங்களுக்கு தெரியும். அவங்க காவல் வேலியோரம் இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. தலைவின்ற ஸ்தானத்துல உங்ககிட்ட சொல்றேன், என்னுடைய மான்குட்டி உள்ள போயிருக்கு. சொல்லுங்க பாப்பா. பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானமா, இது பக்குவமா நான் பிடிக்க உகந்த மானமா. அடிபச்சரிசி பல்லரிசி நிறைந்த மானமா, பக்குவமா நான் பிடிக்க வளர்ந்த மானமா. இது பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானமா, நான் பக்குவமா நான் பிடிக்க உகந்த மானமா. மான கொடுத்து புட்டா நீங்க கொடுத்து புட்டா எனக்கு லாபமா, மான மறைச்சு வச்சது பெரிய பாவமா. கொடுத்து போட்டா எனக்கு லாபமா, மான மறைச்சு வச்சா வீணா போகுமா. பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானமா. வெள்ளி மலை கோட்டைக்கு நான் சொந்த காலமா, விதவிதமா பார்த்து வந்தது அழகு மானமா. வெள்ளி மலை கொட்டைக்காரன் சொந்த காரணமா, வள்ளி வச்ச மானை இங்கு பிடிக்க போறேமா. இது கொழு கொழுன்னு ஏமா கொழு கொழுன்னு கொளுத்த மானமா, இப்படி கொளுத்ததெல்லாம் எனக்கு தானம்மா. இத கொழு கொழுன்னு பிடிக்கலாகுமா, மான கொடுத்து புட்டா வீணா போகுமா. பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானம்மா. வேள்வி மலை ஓரத்தில மான பார்த்தேம்மா, கேள்வி மலை ஓரத்தில மான பார்த்தேமா. விதவிதமா விரட்டினாலும் கண்டி போட்டேம்மா. வீரமுள்ள வந்திருந்தா கணக்கு போட்டேமா. இது எனக்காக பிறந்த மானம்மா, இது எனக்காக பிறந்த மானமா. இதை எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா. எம்மா எம்மா பச்சரிசி பல்லழகி நிறைந்த மானம்மா. அப்படிப்பட்ட மான் குட்டிங்க, அழகான மான் குட்டி, பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு தாங்க. இல்லைன்னா உள்ள போயிருக்க மானுக்கு பாதையை காட்டுங்க, பிடிச்சிட்டு போறேன். சுண்ணாம்புக்கார தெருவை காலி பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அந்த பேரை சொல்லிக்கிறீங்க. ஆமா, உண்மையிலேயே அற்புதமான மாடு. எத்தனையோ வனத்தை விட்டு இங்க வந்திருக்கீங்க.
அழகான மானுதான். ஆனா நீங்க அழகான மானு, அற்புதமான மானு. ஆமாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த மானு வந்து இந்த வனத்துக்குள்ள வரல. கண்டிப்பா உள்ளதாங்க இருக்கு. இருக்குன்னு நீங்க சொல்லலாம், நாங்க கேத்துக்கிறேன். ஏங்க இல்லாத ஒண்ண தேடி வரணும்னு அவசியம் எனக்கு இல்லங்க. இருக்கிற ஒரு மானை இல்லைன்னு சொல்ல அவசியம் எனக்கு இல்ல. ஏன் மான் மேல உங்களுக்கு ஒரு வேளை ஆசை வந்துருச்சோ? உங்களுக்கு மேங்க இல்லாத இடத்துல நிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஏன்னா நான் இல்லாத தேடி வர போறதும்ல, எனக்கு வேணுன்ற ஒரு மானத்தை நான் தேடி வந்தேன். உங்களுக்கு வேணும்ன்ற மானத்தான் நீங்க தேடி வந்திருக்கீங்க. ஆனா ஏன் இடம் வந்தது ஏன் இடம், அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் உங்கள்ட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கேன்? பின்தொடர்ந்து வந்தவன் நானுங்க. ஏன்னா குடுக்கறேன்னு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பின்தொடர்ந்து வந்தியெல்லாம் இல்ல பெண்ணை தொடர்ந்து வந்தியெல்லாம் எனக்கு தெரியல. பின்தொடர்ந்து வந்தீங்க. அதானே நான் பெண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதனால சொல்ல வந்தேன், வேற ஒரு விஷயம் இல்ல. பொய்யான விஷயத்தை நான் தேடி வர போறது இல்ல. என்னைக்குமே பட்டை அடிச்சவங்க பொய் பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ராமன் வந்து பொய்யான மாடி தேடி போடியான். அதனால அவனுக்கு வனவாசத்துல ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. அதே நேரத்துல பஞ்சபாண்டவர்கள்ல பாண்டு மன்னன் தேடி போனான். வந்து வான தேடி போறதுல ராம அவதாரமே பூர்த்தி ஆகி இருக்காது. ஏதாவது நல்லது ஒண்ணு நடக்கும்போது கெட்டது சேர்ந்து தானங்க நடக்கும். பாண்டு பண்ண ஆசைப்பட்டான், மனைவியோட கூடுனா உன்னோட தலையே வெடிச்சு செதறிடும்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கப்ப வேட்டைக்கு போனவங்க எல்லாம் வெட்டியா தான் வீடு திரும்பி இல்லங்க. அவர் மதி மயங்கிருச்சு. மதி மயங்கினால அவரோட மனைவி மேல கொண்டா காதல்னால அவர் அன்னைக்கு உயிர் பிரிந்தாரு. நீங்களும் மான தேடி வந்திருக்கீங்க, காட்டுக்குள்ள தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பா இப்படி பெண்கள்கிட்ட பேசுறீங்களா, ஒருவேளை உங்க மதியும் வந்து மயங்கி போய் இப்படி சிந்தை கலங்கி நிக்க கூடாது. என்னோட சித்தை என்னைக்கு கலங்காதுங்க. நல்லவரு பெருமை குறைவதா இருக்கணும், பெற்றவர்களை பேடி வாங்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நானும் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் இவ்வளவு நேரம் யார்கிட்டையும் பேசுறதே கிடையாது தெரியுமா. வந்தவர் நம்ம இனத்தவர் போய் வந்து ஒழுங்கா மான பிடிச்சிட்டு போயிருந்தாருன்னா அம்மா அப்பா வந்து வாழ்த்துவாங்களே அப்படின்றதுக்காக தான் நானும் பேசிட்டு இருக்கேன், வேற ஒரு விஷயம் இல்ல. கண்டிப்பா. ஏன்னா உங்களுடைய பெருந்தன்மை எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த மதுரை அம்பகத்தை வாழ்ற மீனாட்சியோட அனுகிரகம் கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா ரொம்ப தன்மையா பேசுறீங்க, உங்க முகத்துல தெய்வ கடாச்சகம் இருக்கு. கண்டிப்பா நான் தேடி வந்த மானு உள்ளதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, நீங்க வேற ஐஸ் அள்ளி கொட்டாதீங்க, ரொம்ப சளி பிடிச்சுக்கிறேன். ஏன்னா இறைவன் என்ன பிரதிபலன் கொடுத்திருக்கானோ அந்த இதுக்கு பிராப்தம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இவங்க ஏழை என்ன இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எதை செய்யறாங்கன்னு என்னோட கூட்டாளிய ரொம்ப அப்படின்னு இருக்காங்க. அவங்க இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்தாலும் சமாளிச்சு வந்துருவீங்க, சோதிக்கிறாங்க. ஏன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க எவ்வளவோ வகை இருக்கே, இவன் ஏன் பிடிக்காம இருந்தானு கண்ணி வச்சு பிடிச்சிருப்பேன். அது வேகத்துல ஓடி வரும்போது கால் ஒடிஞ்சு போயிருங்க. கண்ணி வச்சு பிடிப்பீங்களா? கண்ணி. அப்படியா? ஆமாங்க, கால் ஒடிஞ்சு போயிரும். அதே நேரத்துல பள்ளம் தோண்டி பிடிச்சிருப்பேன். ஏன் பள்ளத்தை தோன்றீங்க? வந்தது பள்ளத்தை தோண்டாதீங்க. இல்லங்க, அப்படியும் பிடிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம். சில வச்சு கூட பிடிச்சிருப்பேன், அதை ஏமாத்தி பிடிச்சதாயிரும். இப்படி எந்த விதமும் பிடிக்காம கைப்பிடியா பிடிச்சிட்டு போகணும்னு ஆசை. ஏமாத்த கூடாது, விளை விரிக்க கூடாது, கண்ணி வைக்க கூடாது. இப்படி எல்லாம் ஏமாத்தாம நீங்க கையோட கைப்பிடியா பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஆமாங்க. என்னமெல்லாம் நல்லாதான் இருக்கு. மனுஷன் என்ன வந்து நல்லது இருந்தா நல்லது நடக்கும். நல்லது இப்ப இல்லைட்டாலும் எப்ப இருந்தாலும் உங்களுக்கு மான் கிடைக்குங்க. கண்டிப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசாம நம்ம இனத்து பிள்ளை போய் சொல்லாது. எந்தனுடைய ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்மகள் இருப்பாள்ல, கண்டிப்பா இருப்பாங்க. நான் சொல்றதை நீங்க என்னோட வெற்றிக்கு பின்னாடி நீங்க இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தானேங்க. அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. எந்த ஒரு பெண்ணு தான் இருப்பாளே தவிர நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்க அம்மாவா இருக்கலாம், உச்ச தோழியா இருக்கலாம், உங்க கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு நான் வந்து இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஏன் அப்படி எதிர்பார்க்க கூடாதுன்னு ஒண்ணும் அவசியம் இல்லைங்க. எதிர்பார்க்கலாம். ஆசைப்படலாம். எவ்வளவு காலம் நம்மளோட கூட இருப்பாங்க. தேடி வரைய ஆசைப்படலாம். பேராசைப்படலாமா? பேராசைப்பட்டா என்ன ஆகுதுங்க? நஷ்டமா போயிரு. சந்திரன் அன்னைக்கு ஒரு காலத்துல ரொம்ப பேராசைப்பட்டாரு, அவரோட அங்கம் எல்லாம் தேஞ்சிச்சு. அதே மாதிரி பேராசைப்பட்டானா என்ன பாரபட்சம் பார்த்தா. பேராசை என்பது வேற, பாரபட்சம் காட்டுனதுனால அப்படியெல்லாம் ஒண்ணு பண்ணல. 27 பொம்பளை பிள்ளை இருந்த எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாமல் நீ வந்து நடத்தினா தான் என் பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுப்பேன் சொல்லி சொன்னான். தகப்பனாகப்பட்டவன் அவன் கேட்டானா? அழகின் செருக்குனால ஒரு பெண் மீது மட்டும் வந்து அவன் வந்து ஆசை வச்சதுனால நீ கலையெல்லாம் களைந்து போதான் அழு என்ன முடிஞ்சு சாம கொடுத்த அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் ஒரே கீக்கத்தோட நான் சொல்றேன் பாருங்களேன், மாடு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வேடுவரே, நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நடந்து என்ன எப்படி தெரியும்? கேத்தத்தோட வாடா. பொங்கு நாட்டு சீமையிலே நாடும் பொங்கி வந்த கண்ணியம்மா, வெள்ளி மல வேடனையாகி இங்கே வீது பார்க்க வந்தாரையாம். வள்ளி எல்லை கண்டவுடன் மோகம் மாடி வதங்கி போனாரையா. இவரு வெள்ளி எல்லை கண்டவுடன் மோகம் மாடி வதங்கி போனாரையா.
காளியாத்தாள் சாமியிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவர், என்று சொல்லாம இல்லாதவர், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவர், அல்லல் படும் துன்பங்களை தீர்த்து வைப்பவர், அல்லல் படும் துன்பங்களை தீர்த்து வைப்பவர். முனியப்ப சுவாமி காளியாத்தாள் சுவாமி மிகவும் இங்கு சக்தி வாய்ந்த தெய்வமானவர். எல்லோரும் காளியாத்தாள் முனியப்ப சுவாமியிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவர், அல்லல் படும் துன்பங்களை கிள்ளி எறுபவர். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவர், அல்லல் வரும் துன்பங்களை தீர்த்து வைப்பவர். பிள்ளை இல்லா மக்களுக்கு குழந்தை செல்வமே அள்ளி தரும் எங்களுடைய அனைத்து தெய்வமே. புதைய நேர்ந்தல் குடிகொண்ட தெய்வமானவர் முனியப்ப சுவாமி காளியாத்தாள் சுவாமி, மக்கள் குறை தீர்த்து வந்த எங்கள் தெய்வமே. என் குரல் வளமும் செலுத்திடவே உனது ஆசையே. எல்லோரும் முனியப்ப சுவாமி காளியாத்தாள் சாமியிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. முனியப்ப சுவாமி காளியாத்தாள் சாமியிடம் கையேந்துங்கள். இந்த நாடகம் அனைத்து இதுவரையில் சிறந்த முறையில் நாடகத்தை கண்டுகளித்த நமது மாபெரும் கிராமமான புதையந்திர கிராம பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக அரசிய பெருமக்களுக்கும் எங்களுக்கு இதுவரை சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைச்சிருப்பது கொடுத்த நமது உமா ஒளிபரப்பவர்களுக்கும் அனைத்து ஆபரேட்டர்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான ஏஆர் பொன்னுவிலாக என்னோட சார்பாகவும் அருமை தம்பி முத்துக்குமார் அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது பிரியா விடைபெறுகிறோம். நன்றி. நடி கலந்த வணக்கம். வணக்கம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பால் பான உங்க வேணும், பட்டி பெருக வேணும், பால் பான ஊத்தி பெருக வேணும், ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ பகவான சுதடு பச்ச பாதார இந்த முடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுப மங்களம் காலீர நடன தியாக ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுப மங்களம். திசங்களோ சுவாமி ராமம் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி. அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. அற்புதம் அற்புதம். இருந்துட்டாலும் விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் தாங்கள் தேடி வந்த மாடு அடையாளத்தை சொன்னீங்கன்னா இனிமேல் பத்திரமாக மாடு வந்தால் பிடித்து தருவேன். விடுவேறே கூறுங்கள் அடையாளத்தை. காயாத கானகத்தே நின்றுலாவும் காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் மேயாதமானா மேயாதமா ஆ
மேயாதமான் உள்மேவாதமான் மேயாதமான் சந்தனமும் புணுகும் கமலும் சடபங்களைந்து சுடகு பணமும் மேயாதமான் மேவும் கவனகமடைந்து நற்சந்தனமும் முழும் கமல் கடவங்கடலும் துறையண்டு முழு மேயாதமான் பதிலாதொரு புள்ளது போதும் மேயாத வாழ்வாழ்வாள் தேனும் பாலும் திரிமாவும் பின்படினால் ஒரு உள்ளது போது மேயாதமான் தாவி தாவி திரையர் உடையது உடைய உள்ளது மேயாதமான் தாயாத இது தாயாத தாயாத கொம்பிரண்டிருந்தாலும் கொம்பிரண்டிருந்தாலும் கல் தலை நிமிர்ந்து பாயாத மானே 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 மாவர கண்டதுண்டோ கண்டோ பது புல் போல பொல் போல நல்மீனி வேடவர் இது மானுடைய இடமே இல்லையே. நான் மானேன்னு சொன்னதே உங்களை தாங்க. என்ன எதுக்கு நீங்க தேடி வரல? யாருங்க? நான் காதல் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். காதல் திருமணம்லாம் பிரச்சனை இல்ல. யாருன்னே தெரியாது, தெரியாதவங்கள எப்படி காதல் பண்ணுவாங்க? தெரியாதவங்கள தாங்க காதல் செய்யல என்ற காரணத்தினால. சரிதா. ஒரு வருஷம் காத்திருந்த கையில் ஒரு பாப்பா. ஒரு வருஷம் காத்திருந்த கையில் ஒரு பாப்பா. எம்போக போலே உம்மடி மேலே எம்போக போலே உம்மடி மேலே முத்து முத்து பாப்பா முத்த ஒண்ணு கேப்பா. அடி முத்து முத்து பாப்பா முத்த ஒண்ணு கேப்பா. ஒரு வருஷம் காத்திருந்த கையில் ஒரு பாப்பா. கம்பளித்து சுழந்திரப்போ ஒரு வப்பு வந்து சேரும் போது கம்படுத்து சுழட்டு வைப்போ வம்பு வந்து சேரு போதி. பூமியிலே விழுந்தது ஓ கொடவைய போலவே பொழுது பட்டா எதிரி இல்லை பொழுது பட்டா எதிரி இல்லை. அடி முத்து முத்து பாப்பா முத்த ஒண்ணு கேப்பா. முத்து முத்து பாப்பா முத்த ஒண்ணு கேப்பா. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. அண்ணன் கூப்பிட மாட்டியா? ஆனா வருவேன்னு சொன்னீல்ல. சொல்லுவ இல்ல, நீ எல்லாம் சொல்லுவ. உன் காட்டுல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாம் நீ பேசுவ. என்ன அன்னைக்கு ஏற்கனவே மாசவேசம் போடலையான்ற இன்னைக்கு வந்து இப்படி சொன்னா என்னதே செய்ய அண்ணா என்னதாங்க மாலை தேடி வந்தவரை உங்களை தான் ரொம்ப விரும்பி காதலிக்கிறாராம். அவ எத்தனை வருஷமா எத்தனை வந்து காதல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் சண்டை வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரியாது. என்னமா தெரியல, என்ன பார்த்து சொல்றாரு. எந்த குறைந்த இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. யாரு கடை இருந்தாலும் ஆத்தா மாரியாத்தா கடை மட்டும் இருக்க கூடாது. சுவாமியை கும்பிட்டுருவோமான. கண்டிப்பா கும்பிடுவோம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் மேலும் முரசொலிக்க வரிசை
பள்ளி, முருகா நான் உங்களை தான் தேடி வந்தேன். அப்படி காதல் திருமணம் பண்ணணும் எனக்கு ஒரு அவா. முருகா, தாங்கள் எனக்கு ஒரு வரம் தந்துள்ள வேணும். கேளுங்களேன். உலக மக்கள் எல்லாம் வள்ளி தேவயானை என்று அழைக்க வேண்டும். தரத்திலும் தாரத்திலும் தாங்கள் எனக்கு முதலிடம் தந்துள்ள வேணும் முருகா. தாங்கள் கேட்டவாறு நீங்க ஒரு வரம் தான் கேட்டீங்க. உங்களுக்காக எனக்காக நான் 2 வரமா தர போறேன். என்ன சுவாமி? தாங்கள் சொன்ன போல வள்ளி தெய்வயானை சேனாதிபதி முருகன் என்றே உலகத்தோர் அனைவரும் அணைக்கட்டும். அதே நேரத்துல இந்த இடத்துக்கு வந்த எல்லாருக்கும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கட்டும். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே தந்து நானே நம ஜீவன கேதனா. கெட்டு மேல நாடு நலம் பெறவே புதையணிந்தல் நாட்டு மக்கள்